அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த தியான வழிபாட்டில் என்ன நோக்கத்தோடு, உபவாசத்தோடு, பொருத்தனையோடு, ஜெபத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இறை உள்ளம் நிறைவேற்றாமை பாவம். இறை திருவுளம் நிறைவேற்றாமை பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் கடவுளின் சித்தம் என்று சொல்லுவோம். அதைத்தான் நாம் இறைவரின் திருவுளம் என்று சொல்லுகிறோம். படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் இறைவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை மட்டுமே கடமையாக கொண்டு செயல்படுகிறது. மரங்களை எடுத்துக்கொள்ளுவோம். அது எப்போதும் உயிர் மூச்சை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இறைவனுடைய திருவுளம் அந்த மரத்தை குறித்தது. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நிலம் நாம் விதைத்தால் அதற்குரிய பலனை தருகிறது. இறைவனுடைய திருவுளம் நிலத்தை குறித்ததை அது நிறைவேற்றுகிறது. ஆனால் மனிதர்களாக கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் தான் பல நேரங்களில் இறைவருடைய திருவுளத்தை நிறைவேற்றாமல் போய்விடுகிறோம். கடவுளின் சித்தம் இன்னதென்று தெரியாமலும் இருக்கிறோம், தெரிந்தாலும் அதனை நிறைவேற்றாமல் நாம் இருக்கிறோம். அப்படி கடவுளின் திருவுளத்தை சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பதும் பாவம் என்றே திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு தனி மனிதனானாலும், ஆசாரியன் ஆனாலும், ஆசிரியரானாலும், பணியாளரானாலும், யாராக இருந்தாலும் அவரை குறித்த இறை சித்தம் திருவுளம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு படைப்பு படைக்கப்படுகிறது என்றால் அதற்குரிய நோக்கம் நிச்சயமாக இருக்கும். அந்த நோக்கத்தை நாம் இறைவனுடைய சித்தம் திருவுளம் என்று சொல்லுகிறோம். அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமை. அதிலே நாம் தவறி போவோமேயானால் அது பாவம். 3 குறிப்புகளின் கீழே நாம் இந்த தலைப்பை சிந்திக்கலாம். முதலாவதாக, இறை திருவுளத்தை எதிர்ப்பது பாவம். இறை திருவுளத்தை, இறை சித்தத்தை எதிர்ப்பது பாவம். யோனாவை ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோனாவை ஆண்டவர், நீ நினிவேவுக்கு போய் அங்கே நற்செய்தியை அறிவி என்று சொல்லுகிறார். ஆனால் யோனா அதற்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற தர்ஷீஷுக்கு அவர் போகிறார். இறை சித்தத்திற்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி? நினிவே ஒருபுறம் இருக்கிறது, அதற்கு நேர் எதிர்புறம் தர்ஷீஷ் இருக்கிறது. இவர் இறைவன் போக சொன்ன அந்த இடத்திற்கு போகாமல் அதற்கு நேர் எதிர் நாட்டிற்கு அவர் போகிறார். இறை திருவுளத்திற்கு எதிராக செயல்படுகிறார் இந்த யோனா. இஸ்ரேலின் கடவுள் இஸ்ரேலரோடு மட்டுமல்ல, எல்லார் மீதும் அவர் அன்பு கொண்டு வாழுகிறார். யாராக இருந்தாலும் அவரை மீட்டுக்கொள்ள சித்தம் உடையவராக இருக்கிறார் என்பதை யோனாவுக்கு இங்கே கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆனால் யோனா இஸ்ரேல் குலத்தார் மட்டும் மீட்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மன்னிப்பும் மீட்பும் வேறு யாருக்கும் கிடையாது என்கின்ற விதத்தில் கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக செயல்படுகிறார். கடவுள் நினிவே மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் யோனா நினிவே மக்கள் அழிய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். இறை திருவுளம் மக்களை மன்னித்து மீட்க நினைக்கிறது. ஆனால் யோனாவின் உள்ளமோ மக்களின் அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது.
யோனா மீது கடவுள் அன்பு கூறுகிறார், நினிவே மக்கள் மீதும் அன்பு கூறுகிறார். ஆனால் நினிவே மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள். யோனா மனம் திரும்பினாரா என்பது இன்றளவும் நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. அந்த புத்தகம் யோனாவை பற்றிய முழு குறிப்பை, அவர் மனம் திரும்பினாரா இல்லையா என்பதை குறித்த தகவல் இல்லாமலேயே அந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தில் நாம் இறைவனுடைய சித்தத்தை, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டம். ஒருவேளை நான் அதற்கு எதிராக செயல்படுகிறேன் என்று சொன்னால் அது பாவம் என்பதை உணர்ந்து இறை திட்டத்தை, இறை திருவுளத்தை நிறைவேற்ற நாம் இந்த தவக்காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, இறை திருவுளத்தை தவிர்ப்பது பாவம். சில நேரத்தில் நமக்கு கடவுளுடைய சித்தம் இதுதான் அப்படின்றது தெரியாது. தெரியாமல் நாம் அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது பரவாயில்லை, அது மன்னிக்கப்படும். ஆனால் பல நேரங்களில் நமக்கு இறைவனுடைய சித்தம் இன்னது என்று நமக்கு தெரிந்தும் அதை நாம் தவிர்த்து விடுவோம். அது பாவமாக கருதப்படுகிறது. முதல் அரசன் சவுலுடைய வாழ்விலும் இதை நம்மால் பார்க்க முடியும். சாமுவேல் சொல்லுவார், நான் வந்து பலி செலுத்துங்கள் என்று. அதுதான் கடவுளுடைய திருவுளம். ஆனால் இங்கே சவுல் தானாக போய் பலியை செலுத்தி விடுவார். சாமுவேல் வந்து கேட்கிற போது, என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மக்கள்லாம் என்னை நெருக்குனாங்க, என்னை அழுத்தினாங்க, நேரமாகுது, பலி செலுத்த வேண்டாமான்னு சொன்னாங்க, அதனால் நானே செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போதுதான் சாமுவேல் சொல்லுவார், உன்னுடைய அரசு உன்னிடத்திலிருந்து எடுத்து வேறு ஒருவருக்கு தரப்படும் என்று சொல்லுவார். இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றாமல் அதை தவிர்ப்போமே ஆனால் அது பாவமாக கருதப்படுகிறது. மிரியமும் அதுபோலதான். கடவுள் மோசேயிடம் மட்டும்தான் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா என்று அவர் கேள்வி கேட்பார். எல்லோரும் தலைவர்கள்தான். ஆனால் கடவுள் பேசுகிற ஒரு தலைவர், மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் மோசே மட்டும்தான் என்பதை அங்கே கடவுள் திருவுளம் கொண்டிருந்தார். எல்லோரும் ஆசாரியர்கள்தான். ஆனால் தம் ஆசாரிய பணியை செய்வதற்காக, குடாரப் பணிகளை செய்வதற்காக ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் கடவுள் தெரிந்து கொண்டார். இதுதான் இறைவனுடைய திருவுளம். ஆனால் மிரியம் கடவுள் மோசேயுடன் மட்டும்தான் பேசுவாரா என்று இறை திருவுளத்தை தவிர்ப்பதற்கு அவர் முற்படுகிறார். அது பாவமாக கருதப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் இறை சித்தத்தை அறியாமல் செய்து விடுகிறோம். அது மன்னிக்கப்படும். ஆனால் தெரிந்தும் அதற்கு எதிராகவோ அதை தவிர்ப்பதோ பாவம் என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, சுய விருப்பத்தை நிறைவேற்றுவது. முன்பு சொன்னது போலவே சாமுவேல் சொல்லி இருப்பார், நான் வருவேன், நான் வந்து ஜெபித்த பிற்பாடு நான் பலியை செலுத்துவேன் என்று சொல்லுவார். ஆனால் சவுல், மக்கள் என்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற அச்சத்தில் நான் இந்த பலிகளை செலுத்தி விட்டேன் என்று சொல்லுவார். பல நேரத்தில் இறைவனுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் நம்முடைய விருப்பத்தை செய்வதற்கு தள்ளப்படுவோம். புற அழுத்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மை சார்ந்த மக்கள், நம்முடைய உறவின் மக்கள், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்படி எவ்வளோ நேரம் காத்துன்னு இருப்ப, நாம் கடவுளின் சித்தத்திற்காக காத்திருப்போம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், நேரம் போயினே இருக்குது, எவ்வளோ நேரம் காத்துட்டு இருப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செஞ்சிரு என்று நமக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். அப்படி அழுத்தம் கொடுக்கிற போது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் நாம் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றி விடுவோம். அது பாவம். அதனால தான் சாமுவேல் வந்து சொல்லுவார், பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிவது அல்லவா முக்கியம்
நினத்தை பார்க்கிலும், கிடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான கீழ்ப்படிதல் உள்ள உள்ளம்தான் முக்கியம் என்று அவர் சொல்லுவார். நமக்கும் இந்த தவக்காலத்தில் நான் இந்த உலகில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அறிய வேண்டிய காலம். அந்த நோக்கத்தை, கடவுளுடைய திருவுளத்தை இன்னதென்று அறிந்த பிற்பாடு அதை எதிர்க்காமல், அதை தவிர்க்காமல் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முற்பட வேண்டும். நம்முடைய சுய விருப்பத்தை அல்ல, மாறாக இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் இறை திட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் வந்த போதும் இறைவனுடைய திருவுளத்தையே நிறைவேற்றினார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவை நிர்வாண மரணம் என்று அவருக்கு தெரிந்தவுடன் வியாகுலப்படுகிறார். அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாக விழுகிறது. அப்போது அவர் ஒரு ஜெபம் ஒன்று ஏறெடுப்பார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உமது சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லுவார். இறைவனுடைய திருவுளத்தை எதிர்க்காமல் அதற்கு இணைந்து போகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவை மரணமா? தந்தையே, இந்த சிலுவை மரணம் வேண்டாம், நான் வேறு விதத்தில் மரிக்கிறேன் என்று சிலுவை மரணத்தை தவிர்க்கவும் இல்லை. சிலுவையில் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொன்னால், இறை திருவுளத்தை தவிர்க்காமல் அந்த இறை திருவுளத்தை அவர் தழுவிக்கொண்டார். நாமெல்லாம் சிலுவையை சுமக்கணும்னா தூரமாக வைக்கிறோம், ஆனால் அவர் சிலுவையை தழுவிக்கொண்டார். இறை திருவுளத்தை தவிர்க்காமல் அதனை தழுவி அதனை நிறைவேற்றினார். ஆகவேதான் சிலுவையில் சொன்னார் அவர், முடிந்தது. இறைவனுடைய திருவுளம் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். தன்னுடைய சுய விருப்பத்தை ஆண்டவர் ஒருபோதும் நிறைவேற்றாமல் தன்னை அனுப்பிய தந்தையினுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுள் நம்மை இந்த அமைந்தகரை பகுதியில் அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் என்னை எதற்காக இந்த பகுதியில் அனுப்பியிருக்கிறார், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை அறிந்து, இந்த தவக்காலத்தில் இறைவா, உம்முடைய திருவுளம் எது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும், அதை நான் எதிர்க்காமல் தவிர்க்காமல் என் சுய விருப்பத்தை நிறைவேற்றாமல் உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி நானும் இயேசுவை போல் முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஆற்றலை தாரும் என்று ஜெபிக்க கேட்கத்தான் இந்த தவக்காலங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.